தமிழ் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பாருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செக்யூரிட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் தொலைஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கான நேரமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கூகுள் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தொலைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் தான் நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் செக்யூரிட்டியாக நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ எடுத்தவொடனே நீங்கள் பாஸ்வேர்ட் போட போகிறது நீங்கள் தான். ஸோ உங்கள் பாஸ்வேர்ட் போடும் போதே அந்த பாஸ்வேர்டை வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக போடுங்கன்னா எப்படி ப்ரோ அப்படின்னா, ஜஸ்ட் இன் கேஸாக நீங்கள் வெறும் கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணாத, அதாவது ஆல்ஃபபெட் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூட சேர்ந்து ஒரு சிம்பிளோ இல்லை ஒரு நம்பரோ இந்த மாதிரி ஆட் பண்ணி போடுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வேளை நான் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ எஸ்ஐ டெக்கிங்ஸ் அப்படின்னு போடுறேன்னா எஸ்ஐ, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடலாம், ஒரு ஸ்டார் மாதிரி ஏதாவது சிம்பிள் போடலாம், இல்லை ஏதாவது நம்பர் போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போடுறது மூலமாக நம்ம பாஸ்வேர்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் காம்பினேஷன் செக் பண்ணி ஒரு வேளை கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பாஸ்வேர்ட் போடும் போதே வந்து செக்யூரான பாஸ்வேர்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்றது வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராசஸ். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 2 விதமான வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் பாஸ்வேர்டே போட்டாலும் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும், ஒரு ஓடிபி வரும், இல்லை அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு அந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடுறது இன்னும் மோர் பெட்டரான ஒரு ஆப்ஷன். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை எப்படி ப்ரொடெக்ஷனாக வச்சுக்கிறது அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை தவிர்த்து மற்ற விஷயத்தில் எப்படி நீங்கள் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது அப்படின்றத இப்போ பேசுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி முடிச்சிட்டீங்க, அதுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் போட்டிங்க. பட் இதுக்கப்புறமும் உங்களை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா, உங்கள் பாஸ்வேர்டை கிராக் பண்ண முடியுமா, இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை வேறு யாராவது டேக் ஓவர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சிஸ்டமோ இல்லை உங்களோட ஃபோனோ என்னவா வேணா இருக்கட்டும், அது என்ன டிவைஸாக வேணா இருக்கட்டும், அது கரண்ட் அப்டேட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ ஜிபி செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் எப்பயுமே வந்து கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய டிவைஸை வந்து நீங்கள் மட்டும் ஆக்சஸ் பண்ணுவீங்களா, இல்லை மற்ற எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு வேளை அதுக்காக நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு ஆப் ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்கள் ஃபோனில், இப்போ ஒரு மெயில் இருக்குன்னா மெயிலுக்கு வந்து ஒரு ஜிமெயிலுக்கு வந்து ஒரு மேலே ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இன்னும் ஒரு ஆப் லாக்கர் மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டா தட்ஸ் ஆல்சோ மோர் பெட்டர். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஸ்பேமான ஒரு மெயிலோ வருது. அந்த மெயில் வந்து என்ன மெயில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை சில பேர் வந்து ஹேக்கிங் லிங்க்ஸ் கூட அனுப்பி விட்டுருக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போகிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இன்றைக்கான நிலைமையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தடிக்கணும், ஒரு அளவுக்காவது தள்ளி வைக்கணும் அப்படின்னா, ஸ்பேம் மெசேஜஸை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, ஸ்பேம் கால்ஸை அட்டன் பண்ணாதீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துரும். மேக்ஸிமம் நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறதே அதிசயம், ஆனால் ஸ்பேம் கால்ஸஸ்லாம் அட்டன் பண்ணுவோமா அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை பண்ணாதீங்க. அவங்க சொல்கிற எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்கிறவனா, ஏதாவது ஸ்பேம் மெயில்ஸஸ் வந்துச்சோ இல்லை ஸ்பேம் மெசேஜஸ் வந்துச்சோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணிக்கிறாதீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து லிங்க்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது மோர் பெட்டர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம்னா என்ன ப்ரோ செய்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து முடிஞ்சால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், இல்லை அப்படின்னா பாப்போ இல்லை வேறு ஏதாவது சேனல் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்பேம் மெயிலோ இல்லை ஏதோ ஒன்று வருதோ அப்படின்னா அது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதோட உண்மையிலே அது உண்மைத்தன்மை எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதோட லிங்கை ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஓப்பன் பண்ணாதோ அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் மேக்ஸிமம் ஸ்பேம் மெயில்ஸஸாக இருக்கட்டும், ஸ்பேம் கால்ஸஸாக இருக்கட்டும், அது எப்பயுமே நம்பாதீங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ ஃபைனல் திங் என்ன அப்படின்னா, வி ஆல் ஹாவ் த பிரெயின். ஸோ நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யலை அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஃபோனில் நம்ம என்ன பார்க்குறோம் என்ன பார்க்கல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே வந்து மூளைன்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயத்து மூலமாக நம்ம ஏதோ ஒன்று பார்க்குறோம். ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வீடியோ நம்ம ஏதோ ஒன்று பார்க்குறோம். ஓகேவா? இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் என்னமோ நம்ம ஃபோனில் பண்ணுறோம். ஆனால் அது எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இல்லை வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இல்லை டெலிகிராமோ எதையோ ஒன்று நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு சர்வே எடுங்க. நான் இதை வந்து இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இதில் நான் இவ்வளோ அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் பெர்மிஷன் இல்லாமையவும் உங்கள் ஃபோனில் அந்த ஆப் ரன் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணி ஒரு வேளை அப்படி ரன் ஆகிருந்துச்சுன்னா என்ன காரணத்துக்காக அதை நான் ரன் பண்ணியிருப்பேன், இல்லை வேறு யாராவது ரன் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை என் ஃபோனில்
வேறு யாராவது குடியிருக்கிறாங்களா ஸோ அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அந்த ஆப்பை. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற சமயத்தில் ஒருவேளை என்னைக்காவது தேவைப்படும் அப்படின்னா அதை வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் சிஸ்டத்துலேயே நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு சர்வே எடுங்க. சர்வே எடுக்கும் போது அதிலேயே தெரிஞ்சு போகும் நீங்கள் எது யூஸ் பண்ணலாம் எது யூஸ் பண்ணல அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டில் வேறு யாராவது என் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத இதை வச்சியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆப் லாக்கரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஒரு பைபாஸாக ஒரு லாக்காக வச்சுக்கிறது வந்து வே மோர் பெட்டர். ஸோ அதே மாதிரி தான் ஸோ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சா நிறைய விஷயங்கள் இன்றைக்கான நிலைமையில் இருக்குது. ஃபைல் மேனேஜரில் கூட இன்றைக்கி பாஸ்வேர்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபைல்ஸ் வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இன்றைக்கான வேர்ல்டில் நீங்கள் ஜஸ்ட் பாஸ்வேர்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் முக்கியமான விஷயம் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது நல்லது தான். பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா அப்போ தான் பெரிய சங்கட்டமேவும். ஸோ பாஸ்வேர்டை மறந்தாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நோட்டோ இல்லை ஏதாவது ஒரு புக்கோ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்கள் பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த நோட்டை யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க. அந்த நோட்டு உங்களோட பர்சனல் நோட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ அதே தான் உங்களுக்கும் நான் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள். ஸோ மற்ற யூடியூபரை பார்த்து நான் காப்பி பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் பிகாஸ் ஐ ஹேவ் மை ஓன் பிரெயின். ஸோ ஐ யூஸ் மை ஓன் வே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிக்குது உங்களுக்கே தெரியும். பட் புதுசாக லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து பெல் ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் லிங்க்ல இருக்குல்ல அது டிஸ்கிரிப்ஷன் ஐடியா இருக்குது. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதில் ஸ்டேட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிச்சு நீ ஷேர் பண்ணிக்கின்ற தெரியும். ஓகே பாய். I played it innocent, a feel of discontent. I finally face it.